வணக்கம். அகர இகரம் ஐகாரமாகும். இளம்பூரணர் என்ன சொல்றாருன்னா, போலி எழுத்து ஆமாறு உணர்த்துதல் முதலிட்டுன்னு சொல்றாரு. அப்ப இதை போலி எழுத்துன்னு சொல்றாரு. அப்ப உண்மையிலே ஐகாரம் தான் எழுத்து. ஆனா அந்த எழுத்துடைய அந்த உச்சரிப்பு இருக்கு இல்லைங்களா, இந்த ஓசை, அதை அகரமும் இகரமும் சேர்ந்து அதை என்ன சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, சேர்ந்து இந்த உச்சரிப்பை நமக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். அகரமும் இகரமும் கூட்டி சொல்ல ஐகாரம் போல ஆகும். ஐகாரம் போல உச்சரிக்கப்படும். அதுதான் இங்க சொல்ல வர்றாரு. அப்ப அதே நிலையில என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐயர் என்ற சொல்லை இந்த ஐ என்பதற்கு பதிலாக அகர இகரம் இட்டு ஐயர் என எழுதுறாங்க. அப்ப இந்த ஒலி, ஐ என்கின்ற ஒலி அகரமும் இகரம் சேர்ந்து கூட்டி சொல்லும் பொழுது கிடைக்கிறது. ரொம்ப எளிமையான நூற்பா தான். கண்டிப்பா உங்களுக்கு புரியும். நன்றி, வணக்கம்.